தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜி தேர்வு மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 3ல் உள்ள ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ மீன்ஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அது எப்படி நம்ம செய்யணுன்ற ஃபுல் டெஃபினேஷன்ஸும் ப்ளஸ் பிடிஇ பற்றின பேசிக் கான்செப்டும் மொத்தமாகவே உங்களுக்கு நான் வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பற்றி தான். நம்மளோட ஓல்டு டெஸ்ட் பேட்ச் நியூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நான் வீடியோஸில் ஒன் ஆர் 2 ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணி காட்ட முடியும் என்னால். பட் உங்களுக்கு இதில் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க கொஷின்ஸ். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எக்ஸாம் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது ஃபர்தர் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். பிடிஇன்றது ஒரு பேசிக்கான டேர்ம் தான், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது மோஸ்ட் ஆஃப் அஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன? இப்போ நமக்கு dx பை dy அப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸுன்ற டேர்ம் இருக்குது இல்லையா? இந்த எக்ஸுன்ற டேர்ம் நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும். இந்த ஒய் அப்படின்ற டேர்ம் நமக்கு இன்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும். கரெக்டாக? எக்ஸுன்றது டிபெண்ட்டாக இருக்கும், ஒய்ன்றது இன்டிபெண்ட்டாக இருக்கும். ஒய்யை பொறுத்து நான் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், dx பை dy இல்லைன்னா dy பை dx இப்படிலாம் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு என்ன, ODE ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் வரும். இப்போ நமக்கு பிடிஇ பற்றி பார்க்குறோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னு பார்க்குறோம். இப்போது எக்ஸுன்ற ஒரு டேர்மை இல்லைன்னா ஒய் அப்படின்னு இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே நமக்கு ஒரே ஒரு டிபெண்ட் ஒரே ஒரு இன்டிபெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஓடிஇக்கு. ஆனால் பிடிஇயை பொறுத்த வரைக்கும் இசட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு இருக்கும், இல்லைன்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? பட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கும். இந்த இடத்துல இசட் அப்படின்றது இன்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற ரெண்டுமே நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும். ஓகேவா? 2 டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு சொன்னேன். ஸோ அந்த ஒய்யை வந்து நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு எக்ஸை வந்து ஒய்யை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேட்டிவ்ஸ் தான் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. ஸோ இசட்டுன்ற ஒரு இன்டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸை பொறுத்தும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், ஒய்யை பொறுத்தும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ நான் இந்த இசட்டை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா அப்போ நான் எப்படி அதை டினோட் பண்ணுவேன், டோ இசட் பை டோ எக்ஸ்னு ரைட் பண்ணுவேன். ஓகே? அங்கே டி பை டிஎக்ஸ் சொன்னேன் இல்லையா, இங்கே டோ பை டோ எக்ஸ்னு சொல்கிறோம். இசட்டை எக்ஸை பொறுத்து நான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகேவா? பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், சம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஒரு சம் வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னா எக்ஸை பொறுத்து தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐ ட்ரீட் ஒய்எஸ் கான்ஸ்டன்ட். ஓகேப்பா? ட்ரீட் ஒய்எஸ் கான்ஸ்டன்ட். நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா நான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டிபெண்டன்ட் வேரியபிள்ஸையுமே கான்ஸ்டண்ட்டாக நான் மெஷர் பண்ணிப்பேன். ஓகேவா? சப்போஸ் இப்போ இதே டேர்மை நான் ஒய்யை பொறுத்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, டோ இசட் பை டோ ஒய். இப்போ எனக்கு சம் டேர்ம்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல நான் என்ன செஞ்சுருப்பேன், ட்ரீட் எக்ஸஸ் கான்ஸ்டன்ட். நான் இந்த இடத்துல எக்ஸுன்ற டேர்மை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல டோ ஒய் பை டோ எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், அகைன் நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும்,
நான் இதை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போது டி பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்னு கிடைக்கும். அப்போ எப்படி ரைட் பண்ணுவோம்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு ரைட் பண்ணுவோம். கரெக்டாக? அதே மாதிரி நம்ம இந்த இடத்துலையும் டோ இசட் பை டோ எக்ஸ் இருக்குல்ல, நான் அதை அகைன் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, அகைன் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் எனக்கு என்ன கிடைக்கும்? டோ பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ எக்ஸ். இந்த டோ இசட் பை டோ எக்ஸுங்கிறத அகைன் நான் எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? சாரி, டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஈக்குவல் டு சம் டேர்ம்ஸ் வரப்போகுது. கிளியரா? அதே மாதிரி டோ இசட் பை டோ ஒய் இருக்குல்ல, இதை நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சாரி, டோ இசட் பை டோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதே மாதிரி இதே டேர்மை நான் ஒய்யை பொறுத்தும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? டோ இசட் பை டோ எக்ஸை ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ எனக்கு டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் டோ எக்ஸ்னு கிடைக்கும். ஈக்குவல் டு சம் டேர்ம் கிடைக்க போகுது. சரிங்களா? இப்போது டோ இசட் பை டோ ஒய் இருக்குல்ல, இதை நான் ஒய்யை பொறுத்து அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். அப்போது டோ பை டோ ஒய் டோ இசட் பை டோ ஒய். அப்போ என்ன வருதுன்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது சம் டேர்ம் எனக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? சேம் இதே டேர்மை நான் எக்ஸை பொறுத்தும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ டோ இசட் பை டோ ஒய்யை நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். பண்ணேன்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய்னு கிடைக்கும். ஈக்குவல் டு சம் டேர்ம் எனக்கு வரும். சரிங்களா? நம்ம இந்த இடத்துல டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் டோ எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய்ன்றதும் எல்லா இடத்துலையும் இது நமக்கு ட்ரூவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் இந்த போர்ஷன், இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும், இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் நமக்கு எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் டோ எக்ஸுன்றதும் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய்ன்றதும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? எப்போது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு நேம் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த நேமை தான் நம்ம இந்த ஃபுல் டாப்பிக்லையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இதை ஃபுல்லாகவே இப்போ சொல்லியிருக்கேன். இதெல்லாமே பேசிக் தானே நீங்கள் நினைக்கலாம். பட் இதை சொல்கிறதுக்கான ரீசன் இது தான். டோ இசட் பை டோ எக்ஸ்க்கு நான் பின்னு நேம் கொடுக்குறேன், இதை க்யூன்னு நேம் கொடுக்குறேன், இது ஆர்னு நேம் கொடுக்குறேன், இது எஸ் அண்ட் இது டி. ஓகேவா? இதுவும் அஸ் யூஷுவல் எஸ் தான், ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எஸ் தான். இந்த நேமை தான் நான் யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ப்ராப்ளம்ஸையுமே நான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? இது கிளியராக ஆகிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ப்ராப்ளம் பார்த்துடலாங்களா? வாங்க. By eliminating the arbitrary constant a and b from z equal to ax plus by plus a square plus b square and form the PDE. ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து a and b எல்லாமே ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்ஸ். அந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே நான் என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணிவிட்டு ஃபைனல் சொல்யூஷன் எனக்கு PDE ஃபார்மெட்டில் வேணும். ஓகேவா? இதுதான் நமக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளோட PDE ஃபார்மில் ஒரு ஆன்சர் இருக்கணும் அப்படின்னா அந்த டேர்ம்ஸில் என்னெல்லாம் இருக்கணும்? டோ இசட் பை டோ எக்ஸ், டோ இசட் பை டோ ஒய், டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் டோ எக்ஸ், டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர். இதெல்லாம் தான் நம்மளோட PDE ஃபார்ம். ஸோ இந்த PQRST இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம ஃபைனல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா? இப்போ பாருங்கள், z equal to ax plus by plus a square plus b square. given equations கொடுத்துருக்காங்களா? இதுக்கு நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு நேம் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபுல் ஈக்குவேஷன்ஸை நான் எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போது டோ இசட் பை டோ எக்ஸை பொறுத்து நான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். நான் எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால ரிமைண்டர் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே நான் என்ன வச்சுக்கிறேன், எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே என்ன வச்சுக்கிறேன்னா நான் கான்ஸ்டன்ட்டுன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா
நான் எக்ஸை பொறுத்து பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், இசட்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸு ஒய் மட்டும்தான் டிபெண்டன்ட் வேரியபிள். கரெக்டாக? நான் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது எனக்கு ஒய்யை தான் நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவேன். இந்த இடத்துல எனக்கு சப்போஸ் ப்ளஸ் இசட் ப்ளஸ் சி இசட்னு ஒரு டேர்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளால் நான் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா நான் அனதர் டிபெண்டன்ட் வேரியபிளை தான் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ண முடியும். ஓகேவா? கிளியராக இருந்துக்கோங்க. நான் எக்ஸை பொறுத்து பண்ணுறேன். ஸோ ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட். ஏ எக்ஸை பண்ணால் எனக்கு 1. பிஒய் பி இஸ் அ கான்ஸ்டன்ட், ஒய் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். பிகாஸ் நான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். கரெக்டாக? டோ இசட் பை டோ எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன்? பின்னு சொல்லியிருக்கேன்னா பி ஈக்குவல் டு ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒய்யை பொறுத்து பண்ணால் எனக்கு என்ன வரும்? இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். பி மட்டும் இருக்கும், பேலன்ஸ் எல்லாமே 0 ஆகிருக்கும். டோ இசட் பை டோ ஒய்யோட வேல்யூ எனக்கு க்யூ ஈக்குவல் டு பி. ஓகேவா? அவ்வளோதான். கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஈக்குவேஷன்ஸில் ஏ அண்ட் பியோட வேல்யூஸ்க்கு பதிலாக பி அண்ட் க்யூன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன் கிடச்சிடும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாமா? இசட் ஈக்குவல் டு ஏ இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? பி போட்டுக்கலாமா? பிஎக்ஸ் ப்ளஸ் qy plus p square plus q square. That is the final solution. இப்போ நம்மளோட ஃபைனல் சொல்யூஷனில் பிடிஇ ஃபார்மில் கிடச்சிருச்சா? இதுக்கு எல்லாமே பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்க்கான ஃபார்மில் கிடச்சிருக்கு இல்லையா? இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். ஓகேவா? இன்னும் கூட 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் வாங்க. z equal to px plus z equal to x plus a square y plus b square. ஓகேவா? நான் இப்படி ஒரு கொஷின் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து நான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸான ஏ அண்ட் பியை எலிமினேட் பண்ணி ஆகணும். இது நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? இசட்டை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு பார்க்கும்போது 2 டேர்ம்ஸ் எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கா? நான் இப்போ இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை நான் பண்ணும்போதே எனக்கு இந்த ஃபுல் டேர்ம் எப்படி இருக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக நான் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ அப்படியே இருக்கும். இப்போ இது உள்ள இருக்க டேர்ம்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸை பண்ணும்போது 1 கிடச்சிரும். 1 ஏ ஸ்கொயரை பண்ணோன்னா திஸ் அ கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆகிடும். ஓகேவா? தென் ப்ளஸ் இந்த இப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ன்றதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஒய் பி ஸ்கொயர் ரெண்டுமே என்ன ஆகிடும்? நமக்கு 0 ஆகிடும். 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தானே. ஸோ ஃபுல்லாக 0 டேர்ம்ஸ் தான் கிடைக்க போகுது. ஃபைனலாக டோ இசட் பை டோ எக்ஸோட வேல்யூ என்ன? பி ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? சேம் அதே மாதிரி நான் அதை ஒய்யை பொறுத்தும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயரை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு 1 கிடைக்கும். தென் ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்மை ஃபுல்லாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு 0 வந்துடும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். ஸோ த ஃபைனல் ஆன்சர் q ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த டேர்ம் ஈக்குவலாக வந்ததுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். z equal to pq. That is the final solution. ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி எதுவும் வரல அப்படின்னா நம்ம ஃபர்தராக அனதர் ஸ்டெப் வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸி ஆகிடும். அண்ட் அனதர் ப்ராப்ளம் ஒன்று பார்த்துக்கலாம். z equal to x square plus a into y square plus b. ஓகே, இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பின்றதை நான் அப்படியே வச்சுக்கிறேன்.
இப்போது இந்த டேர்மை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். யூவே மெத்தடில் செய்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயரை பண்ணோன்னா 2x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்மை பண்ணால் 0 ஆகிடும். தென் ப்ளஸ் இந்த டேர்மை வச்சுட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா 0 ஆகிடும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். ஸோ p ஈக்குவல் டு 2x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி. ஓகேவா? இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட கிவன் ஈக்குவேஷன்ஸில் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் தான் எனக்கு கண்டுபிடிச்சி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன்ஸில் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பியை மட்டும் வச்சுட்டு ரிமைண்டர் டேர்ம்ஸை நான் இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். p/2x ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி. இப்போ நான் அந்த ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக இந்த டேர்ம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் கொண்டு வந்துக்கிறேன். தென் பாருங்கள், ∂z/∂y. இப்போ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டேர்மை ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 2y கிடைக்கும். தென் இதை அப்படியே வச்சுட்டு இதை பண்ணனா எனக்கு 0 ஆகிடும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். தென் q ஈக்குவல் டு 2y எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ. எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏயோட வேல்யூ தான் தேவைப்படுது. ஸோ அனதர் டேர்ம்ஸ் எல்லாமே நான் இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். 2y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ கிடச்சிருச்சா? நம்ம கிவன் ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துருந்தக்கான எல்லா வேல்யூஸுமே நம்ம ODE ஃபார்மில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் z ஈக்குவல் டு p/2x இன்ட்டு q/2y. ஓகே, அப்போது pq/4xy. இதை நம்ம இப்படியே நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்கல்ல எக்ஸாம்ஸில். நமக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணி நீங்கள் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 4xy z ஈக்குவல் டு pq இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஆன்சர் தான். சரிங்களா? அவ்வளோதான் இந்த டாபிக். நம்மளோட இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 5 டேர்ம்ஸ்க்கான நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ∂z/∂x p, ∂z/∂y q, ∂2z/∂x square r, ∂z/∂y s, ∂2z/∂y square t. இந்த 5 நேம்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா போதும். எந்த ப்ராப்ளம் கேட்டு உங்களை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? நான் உங்களுக்கு இதில் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 3 ப்ராப்ளம்ஸையும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று செயின் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். யூவி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த கிளாஸஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் டாபிக் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.